எல்லாருக்கும் வணக்கம். இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். மே 16 கணித வரலாற்றுல இது ஒரு மிக முக்கியமான நாள். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஒரே ஒரு தேதி, ஆனா வெவ்வேறு நூற்றாண்டுகள், வெவ்வேறு நாடுகள். இந்த மே 16ஆம் தேதியில வாழ்ந்த சில மாபெரும் அறிஞர்கள் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நவீன உலகத்தையே எப்படி மாத்தி அமைச்சிருக்காங்க அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம். இது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்க போகுது. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பெரும் கடல்கள்ல போற அந்த பிரம்மாண்டமான கப்பல்கள் இல்லனா மேகத்தையே தொடுற மாதிரி இருக்கிற மிக உயரமான பில்டிங்ஸ், இதெல்லாம் எவ்வளோ கடுமையான புயல் காத்து அடிச்சாலும் எப்படி அசையாம பேலன்ஸ்டா செம்ம ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னு எப்போவாது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கான விடை அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி, அதாவது 1814ஆம் வருஷம் மே 16ஆம் தேதி பிறந்த டேனியல் டா சில்வா அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட இருக்கு. இவரு போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த ஒரு மாபெரும் கணித மேதை. அது மட்டும் இல்லாம ஒரு கடற்படை அதிகாரியும் கூட. இவர் கண்டுபிடிச்சது தான் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கப்பிள்ஸ் ஆஃப் ஃபோர்சஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கான்செப்ட். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருளுக்கு மேல பல திசைகள்ல இருந்து ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது எப்படி பேலன்ஸ்டா இருக்குங்கிறத அவர் மேத்தமேட்டிக்கலா ப்ரூவ் பண்ணாரு. இன்னைக்கு நாம பார்க்குற பெரிய பெரிய பாலங்கள், மாடி கட்டடங்கள் எல்லாமே இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இவருடைய அந்த துல்லியமான கணக்கீடுகள் தான் காரணம். அதனால தான் அவரை கணிதத்தின் கவிஞர் அப்படின்னு ரொம்பவே அழகா கொண்டாடுறாங்க. ரொம்பவும் சிக்கலான இயற்பியல் விதிகளுக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கிற அந்த ஒரு தூய்மையான அழகு அவரை ரசிச்சாரு. இது உண்மையிலே ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நாம இன்னும் அதே மே 16ஆம் தேதியில தான் இருக்கோம். ஆனா 1814 இருந்து நேரா 1935க்கு ஒரு டைம் டிராவல் பண்ண போறோம். அதே தேதி, வேற ஒரு நாடு, இன்னும் ஒரு செமையான ஐடியா. இன்னைக்கு நம்ம எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் இருக்கு, கரெக்டா? எந்த ஒரு வயருமே இல்லாம நம்ம போன் எப்படி வைஃபை கூட இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா கனெக்ட் ஆகுதுன்னு என்னைக்காவது உங்களுக்கு தோணிருக்கா? அதுக்கான சீக்ரெட் 1935ஆம் வருஷம் இதே மே 16ஆம் தேதி காலமான ஹெக்டர் மெக்டானல்ட் அப்படிங்கிற அறிஞர்கிட்ட தான் இருக்கு. ஸ்காட்லாண்ட்ல பிறந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல படிச்ச ஒரு மிகச்சிறந்த கணித மேதை இவரு. இவர் பண்ண மிக முக்கியமான வேலை என்னன்னா, மின்காந்த அலைகள், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட கணித நடத்தையை கண்டுபிடிச்சதுதான். கண்ணுக்கே தெரியாத எனர்ஜி அலைகள் காத்துல எப்படி பயணிக்குதுன்னு துல்லியமா அவர் கால்குலேட் பண்ணார். அதோட ரிசல்ட் இன்னைக்கு நாம தினமும் யூஸ் பண்ற வைஃபை, வயர்லெஸ் டெக்னாலஜி எல்லாமே இவர் போட்ட அந்த ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் மேல தான் கட்டப்பட்டிருக்கு. காத்துல பயணிக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத அலைகள் எல்லாமே நம்ம உலகத்தையே ஒன்னா இணைக்கிற ரகசியமான கணித இழைகள்னு தான் சொல்லணும். நம்புங்க, நாம கனெக்ட் பண்ற ஒவ்வொரு வயர்லெஸ் நெட்வொர்க்குக்கு பின்னாலையும் ஒரு பியோர் மேத்தமேட்டிக்ஸ் ஒழிஞ்சிருக்கு. ஒரே ஒரு தேதி, ஆனா எத்தனையோ சுவாரஸ்யமான விஷயங்கள். சரி, கொஞ்சம் கூட லேட் பண்ணாம நம்ம டைம் லைனை அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம். இப்ப நம்ம வந்திருக்கிறது 1983ஆம் வருஷத்துக்கு. இயற்கையிலே நீங்க பார்க்குற சில பூக்கள், இல்லனா கடல்ல கிடைக்கிற சங்கு, இதுல எல்லாம் ஒரு ஸ்பைரல் பேட்டர்ன் இருக்கிறத கவனிச்சிருக்கீங்களா? அந்த இயற்கை வடிவமைப்புக்கும் கம்ப்யூட்டர்ஸ் எண்களை எப்படி எஃபிஷியண்டா கோட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 1983 மே 16 அன்னைக்கு காலமான எட்வார்ட் செகண்டோர்ஃப் கிட்ட இதுக்கான பதில் இருக்கு. இவர் பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த ஒரு டாக்டரா இருந்தாலும் கணித மேல அவருக்கு அவ்வளோ ஒரு காதல். இவர் கண்டுபிடிச்ச அந்த செகண்ட் ஆஃப் தியரம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு கேம் சேஞ்சர். அதாவது எந்த ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் இயற்கையோட ஃபைபனாச்சி எண்களோட கூட்டலா ரொம்ப யுனிக்கா எழுத முடியும்னு அவர் நிரூபிச்சாரு. இன்னைக்கு கம்ப்யூட்டர் அல்காரிதம்கள் டேட்டாவை மின்னல் வேகத்துல ப்ராசஸ் பண்றதுக்கு இந்த லாஜிக் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சிம்பிளா சொல்லணும்னா, உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்குள்ளயும் இயற்கையோட ஒரு ரகசிய கைரேகை ஒளிஞ்சிருக்கு. இயற்கைக்கும் மேக்ஸ்க்கும் நடுவுல இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது நிஜமாவே மைண்ட் ப்ளோயிங்கா இருக்குல்ல? மறுபடியும் அதே மே 16 தான். இப்போ நாம நேரா 21ஆம் நூற்றாண்டுக்குள்ளே என்டர் ஆகுறோம். 2012ஆம் வருஷத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். இப்ப சொல்லுங்க, நம்ம போன்ல யூஸ் பண்ற ஸ்மார்ட் ஆப்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வெறும் 0, 1ன்னு மிஷின் மாதிரி மட்டும் யோசிக்காம, நம்மள மாதிரி மனிதர்கள் எப்படி ரொம்ப ஸ்மார்ட்டா முடிவெடுக்கிறாங்களோ அதே மாதிரி எப்படி யோசிக்குது? இதுக்கான பதில 2012 மே 16 அன்னைக்கு மறைந்த ஹிடோ தனாகா அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஜாப்பானிய கணிதவியலாளர் நமக்கு கொடுத்திருக்காரு. ஹிடோ தனகா கம்ப்யூட்டர் உலகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? ஃபஸி லாஜிக். கம்ப்யூட்டர் கிட்ட போய் வெறும் எஸ் ஆர் நோ அப்படின்னு மட்டும் யோசிக்காம நடுவுல இருக்கிற சாத்தியக்கூறுகளையும் பகுப்பாய்வு செய்ய அவர் கத்துக் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம பார்க்குற ஏஐ எல்லாம் மனிதர்கள் மாதிரியே கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலைகளையும் சரியா முடிவெடுக்கிறதுக்கு இவரோட இந்த கணித முறை தான் மூல காரணம். இத பத்தி அவரோட வார்த்தைகள்லயே சொல்லணும்னா, கியூரியாசிட்டி, அதாவது எதைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஆர்வம் ரொம்ப அவசியம். அதுதான் எனக்காகவே ஒரு புது உலகத்தையே திறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க,
நம்ம கிட்ட இருக்கிற அந்த கியூரியாசிட்டி தான் எப்பவுமே புது புது கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு தொடக்க புள்ளியா அமையும். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம பார்த்த டேனியல் ட சில்வா, ஹெக்டர் மெக்டானல்ட், எட்வர்ட் செகண்டார்ஃப், அப்புறம் ஹிடோ தனாகா, இவங்க எல்லாரும் வேற வேற நாடுகள், வேற வேற நூற்றாண்டுகள்ல வாழ்ந்தவங்க. ஆனா இவங்க எல்லாரும் தேடுனது ஒரே ஒரு விஷயத்தை தான். அந்த குழப்பங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத தான். அவங்க அப்படி தேடி கண்டுபிடிச்சதால தான் இன்னைக்கு நாம செம்ம ஸ்ட்ராங்கான பில்டிங்ஸ்லயும் வயர்லெஸ் டெக்னாலஜி அப்புறம் அட்வான்ஸ்ட் ஏஐ அல்காரிதம்கள்னு ஒரு மாடர்னான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரி, உங்களை சுத்தி இருக்கிற இந்த உலகத்துல மறைஞ்சிருக்கிற அந்த பேட்டர்ன்களை நீங்க எப்போ தேட ஆரம்பிக்க போறீங்க? தொடர்ந்து கேள்விகள்